பிக் பாஸ் நடக்குதா சட்டமன்றம் நடக்குதான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வருத்தம் தான். உட்காருங்க, சொல்லலாம், உட்காருங்க. என்ன சண்டைக்கு வரீங்களா அவரோட? உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும், யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ என்னவோ ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி இதுதான் வந்து வாய்க்கு வாய் அடிச்சுக்கிறாங்க. நம்மலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். அதுக்கு காரணம் கதவை தட்டுறவங்க ஈடியா விஜிலன்ஸான்னு தெரியாமல் நாங்கள் எப்போவுமே டென்ஷனாக. உங்களுக்கும் சிபிஐ வழக்கு இருக்கிறது, உங்களுக்கும் இன்கம் டேக்ஸ் வழக்குகள்லாம் தொடர்ந்து உங்களுக்கும் இருக்கின்றது. ஆதவ் அர்ஜுனாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் ஒத்துக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சது வந்து அவங்களுக்கு சாதனை தான். ஆனால் அதை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுறது மாண்பு அல்ல. ஆனால் மாண்பை பற்றி திமுக கிட்ட எதுக்கு கவலைப்படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மைதானே? தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. பாஜக நெருங்குதோ இல்லையோ, திமுக கண்டிப்பாக பாஜகவை பலவிதமாக நெருங்குகிறது. உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஊர்வலமா அழிச்சிட்டு போனாங்க பாருங்க. அன்னிலேருந்து பாஜக மேல இவங்களுக்கு பெரிய அன்பு மழையே பெய்யுது. விஜயை ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து கிண்டல் அடிச்சிட்டா அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு திமுக காரங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா பவரையும் ஆதரையும் வச்சுக்கிட்டு ஆபாசமா 5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப யாரும் எதுவும் பண்ண முடியல. வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழக அரசில் பரபரப்பாக போய்கொண்டிருக்கும் நிலையில் திருமதி கஸ்தூரி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு ரொம்ப பார்த்து. நாள் ஆச்சு பேசி. பாஜக வந்து திமுகவோட நம்ம நெருங்குது அப்படின்னு நிறைய செய்தி. திமுக காரங்க சமீப காலத்துல பாசிச பாஜகங்கிற வார்த்தை ஐயோ அவங்க இப்பெல்லாம் வந்து வெளியே மழை பெஞ்சா கூட கருப்பு கூட எடுத்துட்டு போறது இல்ல. நனைஞ்சுக்கிட்டே போனாலும் பரவாயில்லன்னு எங்க கருப்பு காமிச்சிட்டா உடனே அப்ரோச் கொஞ்சம் க்ளோஸ். ஆமா ஆமா. பாஜக நெருங்குதோ இல்லையோ, திமுக கண்டிப்பாக பாஜகவை பலவிதமாக நெருங்குகிறது என்றுதான். சென்ட்ரல்ல ஒரு 4 மினிஸ்டர்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் நானும் கேள்விப்படுறேன். பாஜக இதுல வந்து மிக ஜாக்கிரதையாக இந்த விஷயத்தை கையாள வேண்டும். ஏன்னா நாட்டின் நலனுக்காக நமக்கு திமுகவுடைய ஆதரவு சில மசோதாக்களில் தேவையா இருக்கலாம். ஆனா மசோதா தேவைங்கிறதுக்காக பல சோதா காரியங்களுக்கு பாஜக துணை போகக்கூடாது. பாஜகவுக்கு இவங்களோட 22 எம்பிஸ் தேவைப்படுதுங்க. இப்போ தேவைப்படுது. ஏன்னா இல்லைன்னா வந்து the numbers don't add up. பட் அதுக்காக இது வந்து ஒரு பிளாக்மெயில் அரசியலாக ஆயிடக்கூடாதுன்னு நான் இல்ல. திமுகவை பொறுத்தவரை விஜயோடைய இங்கே கட்டுப்பாடை உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஊர்வலமா அழிச்சிட்டு போனாங்க பாருங்க. அன்னிலேருந்து பாஜக மேல இவங்களுக்கு பெரிய அன்பு மழையே பெய்யுது. நான் இல்லைன்னே சொல்லலை. ஆமா, அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் இப்படியா அப்படியான்னு யோசிச்சாங்க. இப்போ இங்க காங்கிரஸ் தாவேக்கா அப்படி தாவேக்காங்கிற எதிர்ப்புல காங்கிரஸை வந்து சேர்த்தாச்சு. காங்கிரஸுக்கு எதிர் மனப்பான்மைக்கு திமுக வந்துருச்சு. திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சவங்க தான் தமிழ்நாட்டு காங்கிரஸ். ஆனா இன்னைக்கு காங்கிரஸை எதிர்க்கணுங்கிற இடத்துக்கு திமுக வந்து நிக்குது. எப்படி பாருங்க அரசியல்ல என்னவெல்லாம் நடக்குது பாருங்க. காங்கிரஸை பழிவாங்குவதற்காக பாஜகவுக்கு எந்த வகையில வேணா தழைஞ்சு போகலாங்கிற இடத்துக்கு திமுகவே வந்துட்டாங்க. அது வந்து இப்போ பாஜக திமுக நம்ம பக்கம் வந்திருக்கிறாங்க, சரி மறப்போம் மன்னிப்போம்ங்கிற இடத்துக்கு வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நான்லாம் மறக்க மாட்டேன். தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. மத்திய அரசு வந்து அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏன்னா திமுகங்கிறது தமிழ்நாட்டு கட்சி. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணியை எப்படி பார்ப்பாங்கங்கிறத எங்கள் தலைமை முடிவு பண்ணும். இந்த தண்ணீர் மேட்டர் இருக்குல்ல,
அசிங்கமான தண்ணீர் மீட்டர் இருக்குல்ல, இந்த விஷயத்தில் உதயநிதியை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்க கூடாது, கண்டித்து விட்டுருக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஒரு, அதாவது அது வந்து நடந்த சம்பவம் ரொம்ப அசிங்கமான சம்பவம், கண்டிச்சிருக்கணும். அட் த சேம் டைம் அரெஸ்ட் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க. இந்த இதில் மைலேஜ் வந்து உதயநிதி அதிகமாக போயிடுச்சா? அந்த ஆமா. கட்சிக்காரங்களுக்கு. ஏன்னா அவர் சுதந்திர போராட்டத்துல கைதாகி உள்ள போனாரு, வெளியே வந்து ஜனகத்தை திரட்டினாரு. ஆபாச பேச்சுக்கு அரெஸ்ட் ஆனாரு. இதுல என்ன வெளியே வந்து ஜனத்தை திரட்டுறது? வெக்கம் இல்லாத எத்தனை பேர் இன்னும் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கும்பல் வந்து நம்மளுக்கு காட்டுது. அதுல பாதி பேர் மொபிலைஸ் ஆனவங்களா தான் இருப்பாங்க. கூட்டி அழைத்து வரப்பட்டவர்களா தாங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் வருவாங்க, எல்லாருக்கும் கோஷப்படுவாங்க. ஒரு நியாயமான நாகரிகமான அரசியல்வாதியா இருந்தா அப்படிதான் வெளியே வந்து நீங்க ஏதோ புரட்சி செஞ்சுட்டு வந்து வெளியே வந்த மாதிரி பேசுவீங்களா? வெக்கத்துல நீங்களே வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்க மாட்டீங்களா? இதோ மார்கண்டேயன் அவர்கள், ஆமாங்க ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்க, நான் ஏதோ கொலைவாளை எடுடா அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளோ சொன்னால் உடனே பாரதிதாசனை வந்து நம்ம உண்மையாகவே கொலைவாள்னு சொல்ல முடியுமான்னு ஏதோ கேட்டிருக்காரு. மொத்தத்தில் அவர் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு, நான் எலும்பெல்லாம் வந்து உடைக்கணும்னு சொல்லலைங்க, எனக்கு அது ஃப்ளோவில் வந்துருச்சு, மன்னிச்சுக்கேன், தவறு தான், அதுதாங்க உண்மை, அப்படிதாங்க இருக்கணும். ஆமாம், நான் என்ன பேசினேன், யார் பேரையும் சொல்லலையே, நான் ஆபாசமாக பேசலன்னு சொல்லலையே உதயநிதி, நான் யாரை பற்றி பேசினேங்கிறதுக்கு உங்களால் நிரூபிக்க முடியாது. நான் யாரையும் எந்த பேரையும் எடுக்கலன்னு தானே சொல்கிறாரு. பேசினேன், நான் காவிரியை பற்றி பேசினேன், அங்கே மேடையில் சொன்னார் அவர். காவிரியை பற்றி நக்கலை அடிச்சா பரவாயில்லையாமா? எங்கள் தெய்வமாக நாங்கள் கொண்டாடுற ஆடிப்பெருக்கு வச்சு எங்கள் குல பெண்ணாக நாங்கள் கொண்டாடுற காவிரி தாயை கிண்டல் அடிச்சா பரவாயில்லையா? பெண்களை இழிவுபடுத்துறதுங்கிறதுல காவிரியும் அடக்கம். எங்கே தண்ணி வருதோ இல்லையோ இங்கே வரணும். காவிரியை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அப்போ எனக்கு காவிரிக்கு கோபம் வராதா? விஜயை ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கிண்டல் அடிச்சிட்டா அது ஒரு பெரிய சாதனை அப்படின்னு திமுக காரங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பெய்டு குரூப் அதில் பாதி பேர் இப்போ கட்சி மாறிட்டாங்க. உங்களுடைய சார்பு பத்திரிகைன்னு சொல்லி ஸ்டாலின் சார் வந்து ஒரு குரூப்பை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டார், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபோட்டோ எடுத்தவன்லாம் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் வந்துட்டான், அது தெரியுமா? ஸோ இப்போ உங்களுடைய ஆதரவே கம்மி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இருந்தாலும் இருக்குது, ஆதரவு இருக்குது. அவங்கெல்லாம் உங்கள் விசுவாசத்துக்கு யாரோ நான் கூட சொல்லலாம், கண்ணாடி பார்க்குறவன் சீப்பு வச்சிருக்கிறவன் அப்படின்னு நான் கூட சொல்லலாம். அப்புறம் நான் அத்தை சொன்னேன் இத்தை சொன்னேன்னு சொல்ல, அப்படி சொல்லக்கூடாது. சீப்புனா யாருன்னா ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் தெரியும். நான் அவரை பேச்சுக்காக சொல்கிறேன், அவரை பற்றி எனக்கு பர்சனலாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா பவரையும் ஆதரையும் வச்சுக்கிட்டு ஆபாசமாக 5 வருஷம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ யாரும் எதுவும் பண்ண முடியல. நிந்தா 5 படுத்தா 10ன்னு சொன்ன அமைச்சரை நம்ம கேட்டுட்டு சும்மா இருந்த காலம் மலையேறி போச்சு. நியாயமாக அவர் மேலே இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ அவருக்கெல்லாம் வந்து எதுவும் கிடைக்கல, ஜாலி, தே காட் அவே வித் இட். சனாதனத்தை ஒழிக்க வேண்டியது தான் அப்படின்னு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே, இதே போல தான் சிரிச்சுக்கிட்டே பேசினார். அன்றைக்கே அது சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்ததுக்கே இங்கே கை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்கள் கவர்மெண்ட்டு இனிமேல் அப்படி ஒரு மாநாடு போடுங்க பார்ப்போம். சும்மா இதில் வந்து அவர் அரெஸ்ட்டு வந்து, ஆமாங்க அரெஸ்ட் தவறு தாங்க, அரெஸ்ட்டு அவரை கோர்ட்டில் அரெஸ்டே பண்ணலை, அரெஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன அதுக்கு? தவறான அரெஸ்ட்டு பண்ணலாம், எப்படி வேணால் சட்டத்தை நமக்கு இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? தவறான அரெஸ்ட்டுக்கு டெக்ஸ்ட் புக்கு பாடப்புத்தகம் பப்ளிஷ் பண்ணது நீங்கள். இன்னைக்கு உங்களுக்கே அது வந்து வாய்க்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு சட்டம் நியாயம் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா? அரசியல் நாகரிகம் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சா? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லியில் போய் ஏதோ தீவிரவாதியை கூட்டிகிட்டு வந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களுடைய சட்ட நியாயம்? சவுக்கு சங்கர் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் மலம் அடித்தவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியலல்ல, நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, அப்போ எங்கே போச்சு உங்கள் சட்ட நியாயம்? அநியாயமாக தவறே செய்யாதவர்கள் மேலே பொய் வழக்கு போட்டு யூடியூபர்ஸையும் மேடை பேச்சாளர்களையும் உங்களுக்கு பிடிக்காத நடிகைகளையும் கைது செய்தீங்களே, அப்போ உங்களுடைய சட்டமும் நியாயமும் எங்கே போச்சு? நீங்கள் தானே கற்றுக் கொடுத்தீங்க பொய் வழக்கு போடுறது எப்படின்னு எங்கள் ஊருக்கு. இப்போ உங்கள் மேலே போட்டது தான் பொய் வழக்கா, உங்கள் மேலே போட்டது பொய் வழக்கு கிடையாது. சட்டப்பேரவை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சட்டசபையில் ஒரு பெரிய அமௌண்ட்டை சொல்லி உங்கள் அப்பா போய் கேளுங்கிறாரு ஆதவர்ஜுனா, உங்கள் மாமனாட்டை கேளுங்கிறாரு பதிலுக்கு. என்ன இப்படி மாற்றி மாற்றி பேப்பரை படிங்கிறாரு, பேப்பரை படித்தா மட்டும் போராடுங்கிறாரு, இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க.
இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு எடுத்துக்கிறதா, இதெல்லாம் எதையோ பேச வேண்டியதை விட்டுட்டு எதையோ பேசிட்டு இருக்காங்களேன்னு நம்ம வருத்தப்படுறதா? வருத்தம் தான் படணும். பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கும், யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ என்னவோ ரீல்ஸ் கண்டென்ட் மாதிரி இதுதான் வந்து வாய்க்கு வாய் அடிச்சுக்கிறாங்க. நம்மலாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த பெரிய பிக் அமௌண்ட் பாஸ் நடக்குதா சட்டமன்றம் நடக்குதான்னு தெரிய மாட்டேங்குது, அப்படி அடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வருத்தம் தான். இது ஜென்சிக்கு வந்து உதாரணமாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் இங்கே யாரும் வந்து இளைஞர் அணி தலைவரும்பாங்க, இளைஞர் அமைச்சரும்பாங்க. ஆனால் அவருக்கும் 50 வயசு ஆகுது, ஆதவர்ஜுனாவுக்கும் 40+ ஆகுது, முதலமைச்சருக்கும் 50 ஆகுது. எல்லாரும் வந்து தேர் ஆல் மிடில் ஏஜ்டு பீப்புள். அடல்ட்ஸாக பிஹேவ் பண்ணோம். இப்படி என்ன சொல்கிறது, உங்கள் அப்பா உங்கள் அத்தா அப்படின்னு பேசுகிறது வந்து நல்லா இருக்கா? நல்லா தான் இல்லை. நாகரிகமாக இதே விஷயத்த நாகரிகமாக பேசுகிறதுக்கு வழி இருக்குது. இது வந்து கொஞ்சம் அசால்ட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டுக்கு ஓகே, ஆனால் இதுதான் அரசியல் கலாச்சாரம் அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு என்ன போன்றவர்கள் நினைக்கிறோம். யூடியூப்பில் பேசுகிறது வேறு, மேடையில் பேசுகிறது, தெருக்கோடி மீட்டிங்கில் பேசுகிறது வேறு. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கலாச்சாரம், ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு அவை நாகரிகம் இருக்குது இல்லையா? இப்படி அடிச்சுக்கிறது. ஆனால் என்னன்னா தமிழ்நாட்டிலங்க இதுக்கும் திமுக ஒரு வரலாறு படைச்சு வச்சிருக்கிறாங்க. சட்டசபைக்குள்ளேயே மிக கேவலமாக பேசியதெல்லாம் அப்போல்லாம் எக்ஸ்பஞ்ச் ஆகும், ரெக்கார்ட்லேருந்து வெளியேற்றிடுவாங்க, நீக்கிடுவாங்க. குறிப்பிலிருந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கம்னு சொல்லி எக்ஸ்பஞ்ச் பண்ணிடுவாங்க. இப்போ இல்லை, டிவியில் வந்துடுது, எக்ஸ்பஞ்ச் பண்ண முடியல, அதான் பிரச்சனை. தெரிஞ்சு போயிடுது. இல்லைன்னா எனக்கு இப்போ டவுட் வருது, ஓ இது திமுகவுடைய வரலாறுல இந்த மாதிரி என்னெல்லாம் பேசியிருக்காங்களோ நமக்கு தெரியல, நான் இப்போ தான் அரசியல் கவனிக்கிறேன், அப்போ என்ன பேசுனாங்களோ என்னவோ. நாகரிகமாக பேசுறதுங்கிறது அவங்களுக்கு வெளியவும் வராது உள்ளேயும் வராது போல். அதுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்குறேன். ஏன்னா பர்சனல் அட்டாக் பண்ணுறாளுங்க இல்லைங்க. பர்சனல் அட்டாக் பண்ணால் ஆதவர்ஜுனா சும்மா இல்லை, அவரை அடிக்கடி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு பாரதிதாசனை பேசுனா நான் ஒரு பாரதிதாசனை பேசுகிறேங்கிறப்போ எனக்கு ஒரு ஆச்சரியங்க. ஆதவர்ஜுனாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்குன்னு நான் குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் ஒத்துக்கிறேன். அவர் வந்து நானுமே கூட ஒரு வாரிசாக தான் நினச்சேன். அவர் எப்படி அரசியலுக்கு வந்தார், அவருக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்குது, மார்ட்டின் குடும்பத்தில் மருமகனாக இருக்கிறாரு, அப்படி தானே அவர் அரசியலுக்கு வந்தாருன்னு நான் நினச்சேன். பட் அவருக்கு ஒரு நல்ல இது இருக்குது, ஸ்பான்டேனியஸாகவே அவர் அரசியலை சரியாகவே சொல்லி பேசிடுறாரு. we have to admit mistake where it is due. திமுக அரசியல் பேசுகிறாரு அவர். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், அப்பாவை காணும்னு முதலமைச்சர் பேசினார், அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு திமுக இவங்களை வந்து ஒரு அரசியல் ரீதியாக தாக்குனாங்க, எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதுக்கு இவங்க வந்து வந்த இடத்துல அவங்க அதை சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டாமல் இருக்கிறது மாண்பு. அந்த மாண்பு இவங்களுக்கு வந்தால், அந்த மெச்சூரிட்டி இவங்களுக்கு வந்தால் நல்லா இருக்கும். திரும்ப சொல்லுவாங்க அவரை காணோங்கிறாங்க. அது அந்த வார்த்தை அவங்களுக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸ்டாலின் அவர்களை தோக்கடிச்சது வந்து அவங்களுக்கு சாதனை தான். ஆனால் அதை திருப்பி சொல்லி காட்டுறது மாண்பு அல்ல. ஆனால் மாண்பை பற்றி திமுக கிட்டே எதுக்கு கவலைப்படணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது உண்மை தானே. பால்கனி பாவைன்னு பேசுனவங்க தானே இவங்க. மனைவி இல்லாத அவரும் கணவர் இல்லாத இவரும் சேர்ந்து என்ன பேசினவங்க தானே இவங்க, கேட்டவங்க தானே. பிரதமர் மோடி அவர்களையும் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களும் சந்திக்கும் பொழுது அவங்க 2 பேரும் என்ன தனியாக பேசிக்கிறாங்கன்னு கேட்டவங்க தானே. மாண்பு இவங்களுக்கு எப்படி இதுவே இவங்களுக்கு கொடுக்குற பெரிய மரியாதைன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. ஓகே, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்கள் மாமனார் தானேன்னு கேட்குறாங்களே. அப்போ இங்கே மட்டும் என்ன வாழுதான், அதான் உங்கள் அப்பா தானே. உதயநிதி அவர்களுடைய அரசியல் பின்பலம் என்ன, அவர் ஒரு வாரிசு, கனிமொழி ஒரு வாரிசு, மாமனார்னு பேசுனா மாமனார் மருமகன், சபரீசன் ஒரு மருமகன் தானே. இன்னும் சொல்ல போனால் ஆதவர்ஜுனாவுக்காவது ஒரு இது இருக்குது, கட்சிகளில் ட்ராவல் பண்ணி வந்த ஒரு வரலாறு இருக்குது. நீங்கள் வந்து மருமகன் ஆனதுக்கப்புறம் தானே நீங்கள் வந்து அரசியலையே பார்க்குறீங்க. அந்த அரசியல் ஆர்வம் இவருக்கு முன்னாடி இருந்தது, உங்களுக்கு இல்லைல்ல. யார் வாரிசு இல்லைன்னு சொல்லி மற்றவங்களை குடும்பத்தை பற்றி பேச முடியும். சரி, அடுத்த கேள்வி கேட்டாங்க, உங்கள் மாமியார் அந்த பக்கம் இருக்கிறாங்க அதிமுகவில், நீங்கள் இந்த பக்கம் இருக்கிறீங்க தாவேக்கால, கேள்வி கேட்டாங்கல்ல திமுக. இதை எப்படி அவங்க வந்து கேட்டாங்க, அதுக்கு யாரும் பதிலடி கொடுக்கலையேன்னு நானே ஆச்சரியப்படுறேன். அப்படி பார்த்தா
நேத்து வரைக்கும் அதிமுகல இருந்தவர் இன்னைக்கு உங்களுக்கு நேத்து வரைக்கும் தமிழகத்துல அதிமுக முதலமைச்சரா இருந்தவர் இன்னைக்கு உங்களோட எம்எல்ஏவா உட்கார்ந்துருக்காரு. உங்க குடும்பத்துல உங்களுடைய திமுக ஜெகத் ரட்சகன் அவர்கள் குடும்பத்துல ஒருத்தங்க தாவேகால உட்கார்ந்துருக்காங்க. இல்லன்னு நீங்க சொல்ல முடியுமா? எல்லாரும் தான் மாறுறாங்க. குடும்பத்துல அப்பாவுக்கும் மகனுக்கும் வேறு வேறு கொள்கைகள் இருக்கலாம். கணவன் ஒரு கட்சியில இருப்பாங்க, மனைவி ஒரு கட்சியில இருப்பாங்க. ஓட்டு போடும்போது வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா உங்க கட்சியிலேருந்து பாதி பேர் வந்துட்டாங்கல்ல. ஆள விடுங்கப்பா, இந்த இது தாங்காதுன்னு சொல்லி வந்துட்டாங்கல்ல. உங்க கூட்டணியில இருந்தவங்கலாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்க? உங்களுக்கு எல்லாம் அதே சட்டசபையில தான் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு எதிரா உட்கார்ந்துருக்காங்க. நீங்க யார் பேசுறதுக்கு? அங்க இருக்காங்க, இங்க இருக்காங்க. அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க ஆமா லீமா ரோஸ் மார்டின் அவர்களுடைய மனைவின்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா ரகசியமா? ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்களா? வைகோ அவர்களுடைய எம்எல்ஏவெல்லாம் உதயசூரியன் சின்னத்துல நின்று அவங்க திமுக எம்எல்ஏ தானே பாதி பேர் நினைச்சிருப்பாங்க. மதிமுகவா திமுகவானே தெரியாது. உதயசூரியன் சின்னத்துல நீங்க நிக்கிறீங்க. அதெல்லாம் செய்யலாம். ஆனா ஒரு குடும்பத்துல 2 பேர் வேற 2 அரசியல் பாதைகள்ல போகக்கூடாது. அப்படிதானே? தனுஷ் ரொம்ப ஒரு புயலை கலப்புறாரு, மேடையில் ஏறி ஆவேசமாக பேசுகிறாரு. கொஞ்சம் விஜய் அரசியல் அப்படியே ஃபாலோ பண்ணுறாப்புல தோணுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் பல வருஷமா தனுஷ் அவர்கள் வந்து புரட்சி கருத்துக்கள், முற்போக்கு கருத்துக்கள் பேசக்கூடிய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பல வருஷமாவே ஒரு அந்த தாட் அவருக்கு இருக்கு. அசுரன், கர்ணன் போன்ற படங்கள்ல அவர் நடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம அப்போ யோசிச்சிருக்கிறோம். கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ஒரு எதிர்பாராத கற்பனைக்கு எட்டாத வெற்றியை பலர் வந்து யோசிக்கத்தான் நினைப்பாங்க. தனுஷ் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பல விஷயங்கள்ல சீனியர் தனுஷ். 2வது அதே மாதிரி பாடுறாரு, நடிக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. விஜய் அவர்களோட கம்பேர் பண்றது இன்னைக்கு எல்லாரும் ராகவா லாரன்ஸ் அவர்கள் பண்ணாரு. அரசியல் ஆசை அவருக்கும் வந்தது. எல்லாரும் கம்பேர் பண்ண தான் பண்ணுவாங்க. தனுஷ் அவர்களை பொறுத்த விஷால் கூட விஷால் அவர்கள் விஜய்க்கு முன்னாடியே தேர்தல் சந்திச்சவருங்க. சமூக உணர்வோடு இன்றைய தலைமுறை நடிகர்கள் இருக்கிறாங்கங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஐயையோ எனக்கும் அரசியலுக்கும் ரொம்ப தூரம்ப்பான்னு சொல்லலை. எல்லாருமே அரசியல் பேசுகிறாங்க. ஜோதிகா கூட பேசுகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயமா நான் இல்லை, இவங்கெல்லாம் அரசியல் பேசுறது ஒரு நல்ல சேவை பண்ணலாம், இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம்னு நினைக்கல. விஜய் வந்து தான் நம்மளும் வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணுங்கிற அரசியல் சரியான அரசியலா? இல்லை, அப்படி தனுஷ் அப்படி தான் வந்தாருன்னு நம்ம அதுக்கு தான் சொல்கிறேன். அவர் ஏற்கனவே அவர் வந்து இந்த மென்டாலிட்டியில் இருந்திருக்கிறாரு. ஒரு வயசுக்கு அப்புறம் அவருக்கும் 50 வயசு ஆகுது. இந்த டைமில் தே ஆர் ஆல் கம்மிங் இன் டு பப்ளிக் ஸ்பியர். இப்போ தனுஷ் பண்ணுறது வந்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிறாப்புல இருக்கு இல்லையா? ஏங்க அப்படி பேசுகிறீங்க? ஏன் தனுஷ் அவர்களுக்கு என்ன தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னவோ தமிழ்நாட்டு அரசியல்னா விஜய் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்னு பேசாதீங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து ராஜராஜ சோழன் அதுக்கும் முன்னாடியில இருந்து முன் தோன்றா காலத்தை மூத்த குடிங்க. இதுல வந்து ஒருத்தருடைய அரசியலை மட்டுமே நம்ம அப்படி இல்லை. அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து உச்ச நட்சத்திரமா தமிழ் சினிமாவில் கோல் வச்சு கொண்டிருக்கும் பொழுது தனுஷ் அவர்கள் ஒரு பக்கம் பெரிய ஸ்டாரா இல்லையா? ஒருத்தர் தான் நடிக்கணுமா? அதே போல அரசியலுங்கிறது மக்கள் சேவை. உண்மையான மக்கள் சேவைன்னு மனசுல இருக்கிறவங்க வரக்கூடாதா? எத்தனை பேர் வேணா வரலாம். அப்போ கமலஹாசன் வந்துட்டாரு அதனால விஜய் வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னோமா? தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தெரியாமல் யாரும் இருக்கக்கூடாது, தாய்மொழியை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசி அது வைரலாக கான்ட்ரவர்சியாக போய் நேஷ்னல் லெவலில் டிபேட் பண்ணாங்க. இங்கிலீஷ் வேணாம் தமிழ் போதும்னு தனுஷ் சொல்லிட்டாரு அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு பேசக்கூடிய ஒருவர் தமிழை அந்த அளவுக்கு நேசிப்பதை நான் நல்லதாக பார்க்குறேன். அதுதான் தமிழ்நாட்டுடைய ஒரு கிரேட்னஸ். தனுஷ் வந்து பார்க்கட்டும், யார் வேணா வரட்டுங்க. ஏங்க நீங்க தனுஷை மட்டும் சொல்றீங்க? எத்தனையோ பேர் இங்க இப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஏன் திமுகவில் இருந்த போது கூட அங்கே இன்னும் பல நடிகர்கள் இருந்திருக்கிறாங்களே. எம்ஆர் ராதா இருந்திருக்கிறாங்க, எஸ்எஸ் ராஜேந்திரன் இருந்திருக்கிறாங்க, அந்த காலத்திலேயே பல நடிகர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு திமுகவில் கடந்த ஆட்சியில் பல நடிகர்கள் பதவியில் இருந்திருக்கிறாங்க. நம்ம சந்திரசேகர் அவர்கள், வாகை சந்திரசேகர் அவர்கள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, சென்ட்ரலில் இருந்திருக்கிறாரு, இங்கே இயலேசை நாடகத்துக்கு இருந்திருக்கிறாரு. என்ன நடிகர்னு மட்டும் ஏன் பார்க்குறீங்கன்ற? தனுஷ் ஒரு நடிகர் மட்டும்தானா? வேற எதுவுமே இல்லையா அவரு? அதுக்காக கேட்குறேன். உங்களை பற்றி ஒரு கேள்வி.
நீங்கள் வந்து பிஜேபியில் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு எக்ஸாக்டாக. ஆமாம், எக்ஸாக்ட் 1 இயர். இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவிகள் எதுவுமே கொடுக்காம வச்சுருக்காங்களே, உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கா? தமிழக பாஜகவை முதல்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் இல்லைங்க நாங்களே. இதில் பதவி பெரிய பதவின்னு நம்ம என்ன இப்போ கேட்க முடியுங்க? இல்லை, நீங்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்கீங்க கட்சிக்கு. நீங்கள்லாம் மீடியா மூலியமா உழைப்பை தாங்க கொடுக்க முடியும். கட்சியில் இன்னைக்கு நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல இந்த கட்சியோட முக்கியமான ஃபேஸுன்னு, கட்சிக்கே ஒரு ஃபேஸ் வேணும் இல்லைங்க. நாங்கள் 1 எம்எல்ஏ கட்சிங்க தமிழ்நாட்டில். இல்லை, அதுக்கு நீங்கள்லாம் சேர்ந்து உழைக்கும் போது இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணும்போது உங்களெல்லாம் வந்து சரியாக கவனிக்க வேண்டாமா? அப்படிலாம் இல்லை. கட்சியில் எங்களுக்கான ஊக்கமும் எங்களுக்கான வழிகாட்டுதலும் நல்லா இருக்கு. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க எனக்கு ஐ ஆம் த ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த பார்ட்டி ரைட்? நான் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். பிஃபோர் த எலெக்ஷன்லேருந்து அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. இத்தனைக்கும் நான் வந்து கட்சியுடைய கம்ப்ளீட் அதே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. கொஞ்சம் நடுவில் நான் என் சொந்த கருத்தை வேற ஊடால சொல்லிடுறேன். வெறும் கட்சி கருத்தை மட்டும் நான் பேசுறதில்ல. ஆனால் அதே சமயத்தில் முக்கியமான விஷயங்களில் கட்சியுடைய ஐடியாலஜியில் நான் 100% ஒன்றுபடுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு இங்கே என்ன பதவி கொடுக்கணுன்றீங்க? புது கவர்மெண்ட் வந்திருக்குது. தமிழ்நாட்டை தான் நான் சொல்கிறேன். நேஷனல் லெவலில் உங்களுக்கு ஏன் பதவி கொடுக்கல அப்படிங்காதீங்க. 1 வருஷம் கூட ஜஸ்ட் 1 இயர் தான் ஆச்சு. தமிழ்நாட்டில் என்ன தவறு என்ன சரிங்கிறத சுட்டி காட்ட அஜெண்டா இல்லாத, எந்த ஒரு பெனிஃபிட் ஆர் லாஸ் இல்லாத ஒரு பார்ட்டி பிஜேபி. எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் ஆமான்னா ஆமான்னு சொல்ல போகிறோம். இல்லைங்க விஜயை எதிர்த்தே ஆகணுங்கிற கட்டாயமும் இல்லை, ஆதரித்தே ஆக வேண்டிய கட்டாயமும் எங்களுக்கு இல்லை. திமுக செய்த மிகப்பெரிய தவறே இந்த எலெக்ஷனில் இன்னும் பழைய பெரிய தலைவர் துரைமுருகன், நேரு உள்பட பல பேரை உள்ளே கொண்டு வந்து தான் காரணம்னு ஒரு தியரி உண்டு. அது மாதிரி உங்களை மாதிரி இல்லை யங்ஸ்டர்ஸ் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்து பழைய ஆட்கள் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தியரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? நீங்கள் இப்படி சொன்னீங்க, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள், அனுபவசாலிகள், அரசியல் எக்ஸ்பர்ட்ஸு வழிகாட்டிகளாக எங்களை மென்டார் பண்ணணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேவ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை மென்டார் பண்ணணும்னு நானும் நம்புகிறேன். பிகாஸ் பாஜகன்னு சொன்னால் அனுபவமும் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு புதிய அலையும் இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வரணும். எஸ்பெஷலி இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த ஒரு யங் ஃபேஸாக இருந்தார். அதை சரியாக பயன்படுத்தி இல்லை நீங்கள்? எது இல்லைங்க, அவர் தாங்க கட்சியை சரியாக புரிஞ்சிக்கல. கட்சி அவரை என்ன பயன்படுத்திக்கலன்னு நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? யாராவது வந்த உடனே இன்னைக்கு நான் வந்து 1 இயர் ஆகுது, நான் கேட்குறேன் என்னங்க 1 இயர் தான் ஆச்சு, எனக்கு நான் போய் பதவி கேட்க முடியுமான்னு நான் கேட்குறேன். ஆனால் அந்த 1 இயரில் அவர் வந்து கட்சி பிரசிடென்ட் ஆகிட்டாருங்க, கட்சி தலைவர் ஆகிட்டார். எங்கள் கட்சியில் ரூல் இருக்குது, 5 வருஷம் கட்சியில் இருக்கணும், எந்த ஒரு பதவிக்கும் கன்சிடர் ஆகிறது ரூல் இருக்குது. எல்லாமே எக்ஸெப்ஷன் பண்ணிட்டாங்க. அவருக்கு என்ன கொடுக்கல சொல்லுங்க? என்ன பதவி கொடுக்குறது? இருங்க, பதவி கொடுக்குறது மட்டுமே ஒரு அவருக்கு ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. பதவி கொடுத்தீங்க, பதவி கொடுத்துட்டு அவர் வந்து கொஞ்சம் அவரோட போக்கில் விட்டுட்டு கட்சி அவர் எப்படி டெவலப் பண்ணுறான்னு பார்க்குறத விட்டுட்டு அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே அடுத்தது வந்து யாரோட அலையன்ஸ் சேரலாம், அதிமுக அலையன்ஸ் சேரங்க. அவர் அதிமுக அலையன்ஸை விரும்பலை. இப்போ தனியாக நம்ம நின்று பார்த்தோம், நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்ப்போம்னா இது ஒரு தனியாக நம்ம எல்லாம் பண்ணணும்னு நினச்சாரு. அதை நீங்கள் அலோவ் பண்ணவே இல்லை. மறுபடியும் அதிமுகவோட சட்டமன்றத்தில் கூட்டணி வைத்த ஒரு கட்சி தான். பார்லிமெண்ட்டில் 2 பேரும் தனித்தனியாக போட்டி போட்டப்போ யார் பாதி பேருக்கு ரெஜிஸ்டரே ஆகலை. எப்போவுமே 2 பேரும் சேர்ந்து தான் பார்த்தாங்க மக்கள். ஒரு கணக்கு போடுறாங்க. நான் வந்து இந்த கணக்குக்குள்ளே இன்னைக்கு கருத்து சொல்கிற இடத்துல இல்லை. பட் எஸ், நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஆமோதிக்கிறேன். அது வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், எல்லா விதமாகவும் நாங்களும் யோசிக்கிறோம். சுய பரிசோதனை எங்கள் கட்சிக்குள்ளே நாங்கள் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கிறோம். ஏடிஎம்கேவும் பாஜகவும் சேர்ந்து, நானே ஒத்துக்கிறேங்க, ஏடிஎம்கேவும் பாஜகவும் சேர்ந்து இந்த வாட்டி சட்டசபையை சந்திச்சாங்க இல்லையா? அதனால் பாஜகவுக்கு இழப்புன்னு நான் கூட நினைக்கிறேன். பாஜகவுக்கு அதனால் எந்த ஒரு இழப்பு இருக்கோ இல்லையோ பயனில்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. நானும் ஒத்துக்கிறேன். மேபி பார்லிமெண்ட்டில் தனியாக இருந்ததும் அதே மாதிரி சஸ்டெயின் பண்ணி அதே கட்சியை தனிப்பட்ட முறையில் கால் ஊன்றி இருக்கலாமோ அப்படின்னு நான் கூட நினைக்கிறேன். பட் நான் ஒரு கத்துக்குட்டி, நான் ஒரு புது வரவு,
மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாத அரசியல், அவங்கெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத என்ன இருக்கும்? தமிழ்நாடு அவங்க புரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேங்க. நான் என்னோட நிலைப்பாடை சொல்கிறேன். பாஜக டெல்லியில இருந்து பார்க்குறாங்க. டெல்லியில இருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அவங்களுக்கு வேற மாதிரி தெரியுது. புரிபடல. ஆமா. இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் தமிழ்நாடு தெரியுது. இதை நான் ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வருத்தப்படுறேன். எங்களை போன்றவர்கள், புதியவர்கள், இளையவர்கள் என்ன யோசிக்கிறாங்க? இந்துத்துவா கொள்கையுடையவர்கள், ரைட் விங் ஐடியாலஜி இருக்கிறவங்க, கட்சிக்காரங்களை சொல்லலை, பப்ளிக் சொல்கிறேன், என்ன யோசிக்கிறாங்க? யார் பக்கம் நிற்கிறாங்க? மோடி பக்கம், டெல்லினா மோடின்னு நினைக்கிறவங்க தமிழ்நாட்டில் யாருன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற கணக்கில் தவறிட்டாங்க. அறிவுபூர்வமாக அழகாக பேசுனீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு சந்திர சார்.